ஓம் சக்தி தாயே எல்லாம் உன்சை நம்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இந்த சேனலுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் கைரேகை ரகசியங்கள். கைரேகை ரகசியங்கள் விளக்கம் 32. அதில் தெய்வ வழிபாடு, பரிகாரங்கள். நம்ம கையில் ரேகைகள் சரியில்லாத போது, சிக்கல்கள் வரும்போது, எந்த ரேகையில் சிக்கல் வருகிறதோ அதற்கு ஏற்ற தெய்வத்தை வழிபடுவது அதுக்கு பரிகாரமாகும். அந்த பரிகாரம் செய்யும் பொழுது நம்மளுடைய மனநிலை மாறும், உடல் அதற்கு தகுந்தாற் போல் வேலை செய்யும். அதாவது எந்த ரேகையில் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனை தீர்ந்து நன்மை நடைபெற வாய்ப்புகள் உண்டு. இப்போ முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் நன்றாக புரியும். ஏன்னா கடைசியில் தான் அதுக்கு பரிகாரத்தினுடைய தீர்வு சொல்ல முடியும். பரிகாரம்னு எடுத்தோன்னா சொன்னோம்னா அது சரியாக வராது. இப்போ ஒவ்வொரு ரேகையாக சொல்கிறேன், லாஸ்ட்டில் என்ன செஞ்சோம்னா அது சரியாகும், பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம படத்துக்கு வந்துடுவோம். அதாவது நம்ம விதி ரேகை இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல வேலை, தொழில், தலையெழுத்து, விதி எல்லாமே இந்த சனி என்று சொல்லக்கூடிய விதி ரேகை. அதனால்தான் காலபுருஷ தத்துவத்தின்படி 10 கர்மம், வேலை 10ஆம் இடம், லாபம் 11ஆம் இடம் இதற்கு கொடுத்திருப்பதற்கு காரணம் சனி. அந்த கைரேகைப்படி இந்த விதி ரேகை சரியாக இருந்தால் வேலையும் லாபமும் கிடைக்கும். வேலை லாபம், தொழில் மூலமாகவோ வேலை மூலமாகவோ லாபம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விதி ரேகை சரியாக இருக்க வேண்டும். விதி ரேகையில் சிக்கல்கள் காணும் பொழுது, விதி ரேகையில் சிக்கல் காணும் போது விஷ்ணு பகவானை வணங்க வேண்டும். பகவத்கீதையிலே பகவான் அர்ஜுனன் மனம் குழம்பி நிற்கும் பொழுது போர் நிகழ்கிறது. அப்பொழுது ரதத்தை கொண்டு போய் அந்த அர்ஜுனனுக்கு விஷ்ணு பகவான் தான் தேரோட்டுறார். அப்போ போயிட்டு பக்கத்தில் நிற்க சொல்கிறார். பார்த்தோன்னே என் சித்தப்பன், பெரியப்பன், இந்த உறவுகள்லாம் கொண்டு எனக்கு தேவையா இந்த பதவி அப்படின்னு கேட்குறார். அப்பொழுது மனதை புரியும்படி விதியை விளக்கக்கூடிய உன்னுடைய விதி இதுதான் அப்படிங்கிறத விளக்குறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த விஷ்ணு பகவானை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் விதி மாற்றி எழுதப்படும், மாற்றப்படும். விதியை மாற்றக்கூடியவர் விஷ்ணு பகவான். அதனால விதி ரேகையில ஏதாவது பிரச்சனை, தடையோ தாமதமோ இல்லை விடுபட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி தடை வருது, இந்த விதி ரேகையில தடை வருது, ஏதோ ஒரு தீவு வருது, ஏதோ ஒரு வெட்டு துண்டு ஏதோ வரும்போது, பிரச்சனை வரும் பொழுது விஷ்ணு பகவானை வணங்கினால் உங்களுக்கு விதி சரி செய்யப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேருக்கு சூரிய ரேகையே இருக்காது. சூரிய ரேகை இல்லை என்றால் புகழ் வெளிச்சம் கிடைக்காது, வாழ்வில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். இந்த சிரமத்தை குறைப்பதற்கு இப்ப சூரிய ரேகை நம்ம கையில் இல்லை சார். ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை ஆட்டோமேட்டிக்கா இருக்கும், அதுக்கு பின்னாடி நான் வரேன். இந்த சூரிய ரேகை இல்லாத போது, இல்ல சூரிய ரேகை கொஞ்சமா இருக்கு, இல்ல சூரிய ரேகை விடுபட்டு இருக்கு, சூரிய ரேகையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சார். அப்ப ஜோதி வடிவமானவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானை வணங்கும் பொழுது சிவ தோத்திரங்கள், சிவனை சிவ ஆராதனை செய்யும் பொழுது தொடர்ந்து செய்யணும். சிவ ஆராதனை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும். இந்த சூரிய ரேகை இல்லாத குறையை சிவன் போக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி, அதாவது ஒளியே உருவமானவர் சிவபெருமான். சிவபெருமானை வணங்குங்கள், சிவ தோத்திரத்தை படியுங்கள். அதாவது சிவ வழிபாடு உங்களுக்கு நல்லதை செய்யும், நல்ல பலனை கொடுக்கும் என்று கூறி, அடுத்தது நம்ம ஆரோக்கிய ரேகை. புதனுக்கு வராது ஆரோக்கிய ரேகை. இந்த ஆரோக்கிய ரேகையில் சிக்கல் வரும் பொழுது ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது அன்னை ஆதிபராசக்தி. சக்தி தான் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அன்னை மூலமாக இந்த உலகத்துக்கு வருகிறோம். திரும்ப மண்ணை அடையும் வரை, திரும்ப மண்ணோடு மண்ணாக கலக்கும் வரை அந்த வாழ்க்கையை
சக்தியை கொடுப்பது அந்த ஆதிபரா சக்தி, சக்தி ரூபம்தான். அந்த சக்தியை வணங்கும் பொழுது, சக்தி ரூபம்னா பெண் தேவதைகள் எல்லாமே சக்தியினுடைய ரூபங்கள் தான். இப்போ மனைவி கிரகலட்சுமின்னு சொல்லுவோம், வீட்டுக்கு அவங்க தான் லட்சுமி. அந்த மனைவி மூலமாக தான் வீட்டுக்கு வருமானம் வர வேண்டும். இப்போ அது அப்புறம் ஒரு சாப்டர் பார்த்துருவோம். இப்போ ஆரோக்கிய ரேகை சரியில்லாத போது, வெட்டு துண்டு இது மாதிரி உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது அந்த சக்தி மந்திரம், சக்தி கவசம், சக்தி பெண் தேவதைகளை வழிபடும் பொழுது இந்த பரிகாரம் வேலை செய்து உங்கள் மனம் நிம்மதியடைந்து வாழ்வில் சிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை. நம்ம புத்தி ரேகை சரியாக இருந்தால்தான், மனம் சரியாக இருந்தால்தான் உங்களுக்கு நன்மை நடைபெறும். அப்ப புத்தி ரேகை சரியா ஆகவில்லை, புத்தி ரேகையில ஏதோ ஒரு தீவு இருக்கு, பிரச்சனை இருக்கு, வெட்டு இருக்கு, துண்டு இருக்கு, தீவு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் கிருஷ்ண பகவானை வணங்க வேண்டும். அதாவது கிருஷ்ண பகவான் தான் அந்த புத்திக்கு ஒரு காரக கிரகம், புத்தியை கொடுக்கக்கூடியவர், நல்ல புத்திசாலி, அறிவாற்றல், அதாவது நிறைய ஒரு புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவர் விஷ்ணு பகவான். அதாவது ராமம் போட்ட சாமி, பெருமாள், கண்ணன், நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி எல்லாமே ராமம் போட்ட தெய்வங்கள் எல்லாமே பெருமாளுடைய அவதாரங்கள், அதாவது விஷ்ணு அவதாரங்கள் குறிக்கக்கூடியது. அந்த விஷ்ணு பகவானை, கிருஷ்ணனை வணங்கும் போது புத்தி ரேகையில் உள்ள குறைபாடுகள் நீங்கி நல்ல புத்தி வேலை செய்யும். அதுதான் அதுக்கு பரிகாரம். புத்தி ரேகையில பிரச்சனை வரும் பொழுது அதுக்கு அடுத்தது உத்தியோகம். ஒரு சில பேர் உத்தியோகமே எனக்கு சரியா இல்லை சார், உத்தியோகம் சரியில்லை அப்படிங்கும் போது நம்ம உத்தியோகத்துக்கு காரக கிரகம் அன்னபூரணி. அந்த அன்னபூரணி சக்தி வழிபாடு செய்தால், சக்தி கவசம் படித்தால் உத்தியோகம் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்துக்கு சக்தி தான், அதாவது அன்னபூரணி, சாப்பாட்டுக்கு வழி பண்றவ அன்னபூரணி. அந்த அன்னபூரணியின் அம்சம் சக்தியின் அம்சம் தான். அதாவது சக்தி வழிபாடு, அம்பாள் வழிபாடு, எந்த தெய்வமா இருந்தாலும் பெண் தேவதைகளை வழிபடுவது. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன், காமாட்சி அம்மன், இந்த மாதிரி அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் உங்களுடைய உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. வீடு சந்தோஷமா இல்லை சார், வீட்டில் ஒரே கலகலப்பு, ஒரே சண்டை சச்சரவு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சுக்கிரமேட்டில் குறுக்க ஏதாவது தடை ரேகைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சுக்கிரமேடு சரியில்லாத போது வீட்டில் சந்தோஷம் குறைவுபடும். அந்த சந்தோஷத்தை நிறைவு செய்வதற்கு மகாலட்சுமியை வணங்க வேண்டும். லட்சுமி அவதாரம், மகாலட்சுமி அவதாரம் தான் அம்பாளுடைய அவதாரம் தான். அவதாரங்களில் ஒன்றுதான் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை வழிபடும் பொழுது உங்களுக்கு சுக்கிர பகவான் நல்லபடியா இருப்பார். சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை வணங்கும் பொழுது சுக்கிர மேட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தீமைகள் விலகி நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வீடு சந்தோஷமா இருக்கும்னா நம்ம மகாலட்சுமி வணங்க வேண்டும். பாவம் போக்க நம்ம போற வர வழியில ஏதோ ஒரு பூச்சியை விதிச்சிடறோம், ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செய்து விடுகிறோம். தவறு செய்யும் பொழுது அது பாவம் சேருகிறது. அந்த பாவத்தை போக்குவதற்கு ஸ்ரீ ராம ஜெயம், ஸ்ரீ ராம நாமத்தை சொல்ல வேண்டும். ஆஞ்சநேயர் கூறுவது ஸ்ரீராம் ஜெயராம் அப்படிங்கிறோம். அந்த பாவத்தை போக்கக்கூடியது ஸ்ரீராமனுடைய மந்திரம். ஸ்ரீராமன் அப்படின்னாவே அவர் அவதார புருஷனாக, விஷ்ணுவனுடைய அவதாரமாக ஸ்ரீராமர் தோன்றினார். தோன்றி எவ்வளவோ காரியங்களை, புண்ணிய காரியங்களை செய்தார். அதனால ராமா, ஸ்ரீ என்றால் ஒரு பெண், அதாவது மகாலட்சுமி. ராம் ஜெயம், அதாவது அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஜெயம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு, வெற்றி உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அம்பாளுடைய அனுகிரகம், அதாவது சீதை அம்பாளுடைய ஒரு அவதாரம் தான் சீதை. அதனால உங்களுக்கு அந்த நல்ல ஒரு பாவம் போக வேண்டும், பாவத்தை போகணும். நம்ம தெரியாமலோ தெரிஞ்சோ செய்யக்கூடிய ஒரு பாவத்தை போக்கணும்னா ராம நாமத்தை உச்சரிக்க வேண்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு குழந்தையும் இல்லை சார், குழந்தை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்ப நீங்கள் கந்தனை வழிபட வேண்டும், முருகனை வழிபட வேண்டும். கந்தனை,
முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அவர்தான். அசுரரை அழித்தவர், அதாவது தேவரை காத்தவர் அவர்தான். அதனால நீங்க குழந்தை பாக்கியத்துக்கு முருகனை வழிபடுங்கள். உங்களுடைய கைரேகைப்படி நிறைய கையில குறுக்கு நெடுக்குமா ரேகைகள் ரொம்ப கசாம்சம் இருக்கு, மனமே சரியில்லை. அப்ப என்ன சார் பண்றது? விநாயகரை வழிபடுங்கள். மூத்த கடவுள் அவர்தான். எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடியவர் விநாயக பெருமான் தான். எந்த ரேகையில் பிரச்சனை வந்தாலும் மூத்த கடவுளான விநாயகன், அதாவது விநாயகருடைய அருள், செல்வம், பொருள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், புத்தியை கொடுக்கக்கூடியவர், எல்லாத்தையும் அழிச்சு சரி பண்ணக்கூடியவர் விநாயகர் ஒருவரே. அந்த விநாயக பெருமானை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்து சரியாகும். ஒரு சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை, அதாவது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லை அப்படின்னு அந்த படித்த படிப்புக்கு வேலையே தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும் போது அவர் அதற்கு என்ன தெய்வத்தை வணங்க வேண்டும் என்றால் சிவனையும் சங்கர நாராயணனை வழிபட்டால் உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கையில் தடை காணும் பொழுது, அதாவது பொதுவாகவே பரிகாரம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனை. அதை எந்த மதத்தினராக இருந்தாலும், எந்த இனத்தவராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரவர்களுக்கு விரும்பிய தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும். வணங்கினால் உங்கள் மனம் நிம்மதியடை. நல்லா புரிஞ்சுக்கங்க, பரிகாரம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம மனசுல ஒரு பாரம் இருக்கும், ஒரு இரிட்டேஷன் இருக்கும். அந்த மனம் நிம்மதி அடையும் பொழுது, மனதளவில் சந்தோஷம் பெறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் நீங்கும். எல்லாத்துக்கும் காரணம் மனமே. அந்த மனசை சரி பண்றதுக்கு மனம் கண்ணா புண்ணு அலையுது, நான் தெய்வத்தை வணங்க வேண்டும். அதுக்கு காரணம் இந்த கையில் ஓடக்கூடிய கர்ம ரேகைகள் தான். கர்மா அது எப்படின்னா, நம்ம அன்னை மூலமாக, அன்னை தந்தை மூலமாக நாம் இந்த பூமிக்கு வருகிறோம். அவர்களுடைய செயல் கர்மா, நாம் செய்யக்கூடிய செயல் கர்மா. நம்மளுடைய எண்ணம், மனம், நம்மளுடைய மூளையினுடைய சக்தி தான் இந்த கையில ரேகையா ஓடுது. 4 பாயிண்ட்ஸ். 1 உங்களுடைய இரத்த சொந்தத்தின் மூலமாக வரக்கூடிய கர்மா, 2 நீங்கள் செய்யக்கூடிய செயல் கர்மா, 3 நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு மூளை எண்ணம், நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்கள் மனம். நீங்க மனசுல நினைக்கிறீங்க இதை செய்யலாமா அப்படின்னு, உங்கள் மனதிற்கு சரி என்று நினைப்பதை, சரி என்று வருவதை செய்வீர்கள். அப்பொழுது அது தவறாக கூட முடியும். அந்த தவறுதலை செய்யும் பொழுது தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பயம், தேவையில்லாத ஒரு துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க இந்த கைரேகைகள் வழிவகுக்கின்றன. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் மனதை நிம்மதி அடைய செய்ய வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல. ஒரு இடத்துல தோன்றோம், தண்ணிக்காண்டி தோன்றோம், 10 அடியில தண்ணி கிடைச்சிருது. இன்னொரு இடத்துல தோன்றோம், 100 அடியில கிடைக்குது. இன்னொரு இடத்துல தோன்றோம், 50 அடியில கிடைக்குது. எல்லாம் அவர்களுடைய செயல்கள். இது எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்றேன்னா, ஒருவனுடைய கர்மா போல் இன்னொருவருடைய கர்மா இருப்பதில்லை. அவர்கள் பிறந்த நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி பிறந்திருக்கிறார்கள், எந்த தாய் தந்தையர் வயிற்றில் பிறந்திருக்கிறார்கள், அவருடைய கர்ம பலன் என்ன, உங்களுடைய கர்ம பலன் என்ன. அவர் நல்லா இருக்கார், நம்ம நல்லா இல்லை. அவரும் அந்த கோயிலுக்கு போனா நம்மளும் அந்த கோயிலுக்கு போனோம், அது சரியா இல்லை. அவருடைய கர்ம பலன் கம்மியா இருக்கு, ஒரு 4 தரம் கோயிலுக்கு போனோம்னா நிம்மதி ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. உங்களுடைய கர்மா அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து தெய்வத்தை வழிபட வேண்டும். தெய்வத்தை வழிபட்டால் அந்த கர்மா குறைந்து நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு. இன்னொரு விஷயம், இப்ப நமக்கு ஜுரம் வந்துருச்சு, உடம்பு சரியா இல்லை, என்ன பண்றோம்? உடனே போயிட்டு தெய்வத்துக்கு கோயிலுக்கு போறோம், உடனே டாக்டர் போய் பார்க்குறோம். இப்ப செயல் உடனே சரி பண்ணுமா? தெய்வத்தையும் கும்பிடுறோம், டாக்டரை போய் பார்த்து அதுக்கு ஊசி மருந்து எடுத்துக்கிறோம். மனசு சரியில்லையா, மனநோய் நிபுணரை பார்க்க வேண்டும். மனசை முதல்ல சரி பண்ணினீங்கன்னா உடம்பு சரியாகும். உடம்பும் மனசும் சரியில்லைன்னா டாக்டரை பார்த்து சரி பண்ணணும். தெய்வத்தோடு, தெய்வ சிந்தனையோடு, தெய்வ அருளோடு, தெய்வத்தையும் வணங்கிட்டு நீங்க டாக்டரையும் பார்த்து, அதாவது எல்லாத்துக்கும் பெரிய டாக்டர் இறைவன். அந்த இறைவனுடைய கருணையோடு, இறைவனுடைய அருளோடு இந்த மனிதர்களாகிய நம்ம மருத்துவரை நாம் சந்தித்து அதற்கு வைத்தியம் பண்ணிட்டோம்னா மனசும் சரியாகும், உடம்பும் சரியாகும். அதாவது பரிகாரம் என்பது ஒன்று
கடவுள் கொடுக்க வேண்டும், இல்லை நாம சரி பண்ணணும், நம்மளுடைய செயல்களால் சரி பண்ணணும். மனசை முதல்ல நிம்மதிப்படுத்தணும். நம்ம மனசு அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கு. மனம்தான் உலகில் மிக பெரியது. அந்த மனதை சரி செய்வதற்காக வேண்டிதான் இறைவனை நாடுகிறோம். இறைவன் மனதை சாந்தப்படுத்துகிறார். எல்லாமே உலகத்தினுடைய உலகம் எல்லாமே கொஞ்ச நாள்ல அழிய போகுது. பிறப்பே ஒரு சின்ன விளையாட்டு. அன்னை மூலமாக ஆரம்பித்து மண்ணில் முடிகிறது. இதுதான் என்பதை புரிந்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்த யோகா, மெடிடேஷன் அதில் பண்றோம். இல்லை நம்ம ஒரு டாக்டரை பார்த்து அந்த மனசை சரி பண்ணோம்னா உடம்பு சரியாகும். உடம்பு சரியானா மூளை நல்ல வேலை செஞ்சு நல்ல செல்வங்கள், புகழ் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மனம் சரியாகும் பொழுது நல்லா உழைக்கிறதுக்கு ஆரம்பிங்க. உழைக்கும் போது செல்வம் வரும். செல்வம் வரும்போது விதிரேகை நன்றாக மாறும். அந்த விதிரேகை நன்றாக இருக்கும் பொழுது சூரிய ரேகையும் வரும். புத்தியும் வேலை செய்யும். ஆயுளும் நன்றாக இருக்கும். இதற்கு எல்லாம் காரணம் மனமே. அந்த மனதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் தெய்வத்தின் மூலமாக, பரிகாரம் மூலமாக அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.